வணக்கம். வெல்கம் டு த ஷைன் யுவர் மேக்ஸ் பை ஷைன் யுவர் மைண்ட் சேனல். இந்த சேனலோடைய நோக்கம் என்னன்னு நிறைய முறை பேசியிருக்கோம். இருந்தாலும் ஒரு முறை ரிமைண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை உங்களால் உருவாக்கிக்க முடியும். எப்படின்னா உங்களுடைய மனதை மாற்றி அமைப்பதன் மூலமாக. அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன? உங்களுடைய மனதையும் உடலையும் இணைக்கிற ஒரு பாலமா பிரெயின் செயல்படுது. அதை பத்தின நிறைய தகவல்கள் பார்த்துருக்கோம். அதுக்கு அடுத்தது உங்களுடைய உணர்வுகள்னா கோபதாபங்கள், சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம், பேரானந்தம்னா டோபமைன் ரெஸ்பான்ஸ் எடுத்துக்குது. மகிழ்ச்சினா அதுக்கு என்டார்பின், செரட்டோனின் இதெல்லாம் ரெஸ்பான்ஸ் எடுத்துக்குது. அதிர்ச்சி, பதட்டம்னா அட்ரினலின் ரெஸ்பான்ஸ் எடுத்துக்குது. ஒரு மன உளைச்சல், நாட்பட்ட மன அழுத்தம், ஒரு குமுறிக்கிட்டு இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க, கார்டிசோல் பொறுப்பெடுத்து. ஸோ அந்த மாதிரி தாகங்கள், பசி உணர்வுன்னு பல்வேறு தரப்பட்ட உணர்வுகளுடைய குவியல் தான் நம்மளுடைய உடம்பா கட்டமைச்சு ஒவ்வொரு நாளும் இயங்கிக்கிட்டு இருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் பத்தின ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு இருந்ததுன்னா, ஒரு நெருப்பு வந்தது, அதனா தண்ணி கொஞ்சம் போட்டு அணைக்க முடியும். அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் வழியா ஒரு விழிப்புணர்வோட உங்களோட உணர்வை நீங்க கட்டமைச்சுக்க முடியும். உங்க கண்ட்ரோல்ல உங்க வாழ்க்கை கட்டமைக்கிறதுக்கான பயிற்சிகள் எடுத்துக்க முடியும். ஸோ இதற்கான ஒரு பிளாட்ஃபார்மா தான் நம்மளுடைய சேனல் இருக்குது. அதுக்கான அடிப்படை தகவல்களை தான் நம்ம வழங்கிக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் கால்சிட்ரியோல் அப்படின்ற ஒரு ஹார்மோன் பற்றி பார்க்கலான்னு இருக்கோம். இது என்ன மாதிரியான ஃபங்க்ஷனை உடலில் பங்கெடுத்துக்குது அப்படின்றத பற்றி பார்ப்போம் வாங்க. கால்சிட்ரியோல் ஹார்மோன் எதுக்கு உதவுது அப்படின்னா, உங்களுடைய எலும்புகளின் மறைமுக ஹீரோ. உங்களுடைய எலும்புகள் வலுவாக இருக்க வேண்டுமா? கால்சிட்ரியோல் உங்கள் உடலை எப்படி பாதுகாக்கிறது? வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலி கால்சிட்ரியோல் அப்படின்ற ஃபார்ம் வெளியில எங்கேயும் கிடைக்காது. விட்டமின் டி அப்படின்ற ஃபார்ம்ல தான் கிடைக்கும். அது எங்கிருந்து கிடைக்கும் அப்படின்னா, நாம சூரியன் ஒளியிலிருந்து அன்றாடம் கவனிக்கிற சூரிய ஒளியிலிருந்து தான் நமக்கு கிடைக்குது. அது எப்படி என்ன மாதிரி கிடைக்குது அப்படின்னா, சூரிய ஒளி நம்மளுடைய தோல் மேல படும் பொழுது நம்ம தோல் இருக்கிற கொழுப்பு செல்கள் அதுல தூண்டி அதன் மூலமா ஒரு கால்சிட்ரியோலுடைய அனதர் ஃபார்ம் ஒவ்வொரு ஃபார்மா கன்வெர்ட் ஆகி அதுக்கப்புறம் கல்லீரலுக்கு லிவருக்கு மாற்றி அதுல இருந்து கிட்னிக்கு போய் சிறுநீரகத்துக்கு போய் கால்சிட்ரியோல் அப்படின்ற ஒரு ஃபார்மா கிடைக்குது. எப்படி? சூரிய ஒளியில இருந்து தோல்ல டச் ஆகி அதுல இருக்கிற கொழுப்பு செல்கள்ல இருந்து ஒரு ஃபார்மேஷன் கிடைக்கும். அது என்னென்ன ஃபார்ம்னு அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். அந்த ஃபார்ம் கல்லீரலுக்கு கொண்டு போகும். லிவர்ல இருந்து அதுக்கப்புறம் கிட்னிக்கு போகும். கிட்னில இருந்து கால்சிட்ரியோல் கிடைக்கும். ஸோ இதுதான் ப்ராசஸ். இது எப்படின்றத இன்னும் டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. ஸோ நாம விட்டமின் டி3 அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, கோல் கால்சிஃபெரால். அந்த ஃபார்ம் தான் உற்பத்தியை தூண்டுது. இது எங்க இருக்கு அப்படின்னா, தோல் செல்கள் இருந்த கொழுப்பிலிருந்து உருவாகிறது. ஸோ சூரிய ஒளி நம்ம தோல்ல படுது, தோல்ல பட்டு கொழுப்பு செல்கள் மூலமா ட்ரிகர் ஆகுது, தூண்டப்படுது. அதுல கோல் கால்சிஃபெரால் கிடைக்குது. இந்த கோல் கால்சிஃபெரால் ரத்தத்தின் மூலமா விட்டமின் டி3 ரத்த ஓட்டம் வழியாக லிவருக்கு கொண்டு செல்லப்படுகிறது. சூரிய ஒளியிலிருந்து கொழுப்பு செல் மூலமா கோல் கால்சிஃபெரால் உருவாகுது. அந்த கோல் கால்சிஃபெரால் ரத்த ஓட்டம் வழியாக கல்லீரலுக்கு கொண்டு செல்லப்படுது. கல்லீரலுக்கு கொண்டு செல்லும் பொழுது கல்லீரல்ல வேற ஒரு ஃபார்மா இந்த கோல் கால்சிஃபெரால் மாறுது. அது என்னவா மாறுதுனாக்கா 25 ஹைட்ராக்சி விட்டமின் டி, அதாவது 25 ஹைட்ராக்சி டி ஆக மாறுகிறது. இது கால்சிடியோல் அப்படின்னும் அழைக்கலாம். எப்படி? கோல் கால்சிஃபெராலா இருக்கிற ஸ்கின்னில் இருக்கிற கோல் கால்சிஃபெரால் பத்திரமா அப்படியே தான் இருக்கும் சூரிய ஒளி படாத வரைக்கும். எப்ப சூரிய ஒளி ட்ரிகர் பண்ணுதோ அப்பதான் உங்களுக்கு கோல் கால்சிஃபெராலா மாறும். கோல் கால்சிஃபெராலா மாறும் பொழுது அது ரத்தத்துல கல்லீரலுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. கல்லீரலுக்கு கொண்டு செல்லும் பொழுதுதான் 25 ஹைட்ராக்சிடியா மாறுது. இது கால்சிடியோல்னு சொல்லுவாங்க. ஸோ இப்ப கல்லீரல் இருந்து மீண்டும் இந்த கால்சிடியோல் ரத்தத்துல கொண்டு செல்லப்படுகிறது. எங்கன்னா சிறுநீரகத்துக்கு. ஸோ சிறுநீரகங்களுக்கு கொண்டு செல்லும் பொழுது அங்க 25 ஹைட்ராக்சி டியா இருக்கிறது 25 டை ஹைட்ராக்சி விட்டமின் டியா மாறுது. எங்க? கிட்னில 25 டையாக்சி விட்டமின் டியா மாறும் பொழுது அதுக்கு பேர் தான் கால்சிட்ரியோல்.
ஸோ இந்த கால்சிட்ரையால் நம்ம உடம்புல விட்டமின் D3யோடைய உயிரியல் ஃபார்ம், ஆக்டிவ் ஃபார்ம், வெளியில இருந்து இப்ப நம்ம ஒரு உதாரணத்துக்கு விவசாயம் பண்ணி நெல்லா எடுக்கிறோம், கதிரை இருக்கிறோம், கதிரை எடுத்து அப்படியே அந்த பில்லோட சாப்பிட முடியுமா? முடியாதுல்ல. அதை அடிச்சு நெல்லா பிரிச்சு நெல்லை வந்து திரும்ப அந்த தோல் எல்லாம் உரிச்சு ரைஸா மாத்தி அதுக்கப்புறம் நம்ம பாத்திரத்துல அடுப்புல வேக வச்சு ரைஸா நம்ம உடலுக்கு எடுத்துக்கிறோம். ஸோ நெல்லு வந்து ஒரு இயற்கையில இருந்து கிடைக்கிற ஒரு விஷயம். அதை வந்து தட்டுல சோறா நம்ம மாறும்போது ஒரு ஆக்டிவ் ஃபார்மா இருக்கும். அந்த சோறு கார்போஹைட்ரேட் வந்து உள்ளுக்குள்ள போகும்போது குளுக்கோஸா மாறும். அது இன்சுலின் மூலமா ஆற்றலா செல்களுக்கு கன்வெர்ட் ஆகும். ஸோ ஒரு ஆற்றல் நமக்கு வேணும்னா நேரடியா நெற்கதிரை புடுங்கி சாப்பிட்டா வராது. அதுக்கு ஒரு ஃபார்மேஷன் ப்ராசஸ்னு வருது இல்லைங்களா? அந்த மாதிரி தான் சூரிய ஒளியில இருக்கிற கதிர்வீச்சு மூலமா நம்ம தோல்ல படும் பொழுது நம்ம தோல்ல இருக்கிற கொழுப்பு செல்கள் மூலமா ட்ரிகர் தூண்டப்பட்டு கோல் கால்சிஃபெரலா மாறி அது கல்லீரலுக்கு வரும்போது கால்சிடியோல் அப்படியா மாறி அதுக்கப்புறம் கிட்னிக்கு அனுப்பப்பட்டு சிறுநீரகத்துக்கு அனுப்பப்பட்டு கால்சிடியோல் வந்து கால்சிட்ரையோல் அப்படின்ற ஒரு ஃபார்முக்கு மாறுது. இது உடலுக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஃபார்மா இருக்குது. மரபணுக்கள் வரைக்கும் அது வேலை செய்யுது. ஸோ கனிமமயமாக்கல், நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டி பவர், மரபணு வெளிப்பாட்டை கால்சிட்ரியால் இம்பாக்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாம குடலுக்கு சிக்னல் அனுப்புது. கால்சிட்ரையால் வந்து அதிகமா கால்சியம் உறிஞ்சுவதற்கு, உடலுக்கு கால்சியத்தை உறிஞ்சுவதற்கு ஒரு ப்ராசஸா வந்து, ஏன்னா இது வந்து சப்போர்ட் பண்ணாதானே வெளியில இருந்து நம்ம வந்து சூரிய ஒளியில இருந்து அந்த ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ கால்சியம் உறிஞ்ச உதவுகிறது. எலும்புகளையும் பற்களையும் வலுப்படுத்துகிறது. மற்ற எந்த விஷயத்துக்கு கால்சியம், ஹார்ட் ஃபங்க்ஷன்ல இருந்து எல்லாத்துக்குமே கால்சியம் தேவைப்படுது, மசில் ஃபங்க்ஷன் வரைக்கும் எல்லாத்துக்குமே. இருப்பினும் எலும்புக்கும் பற்களுக்கும் ஒரு 85% வரை இதுதான் மிகப்பெரிய வாழ்வாதாரமா இருக்கு, கால்சியம் தான். ஸோ கால்சியம் இல்லைன்னா எலும்பு பல்கள்லாம் வந்து சிதைவு ஏற்படும், எலும்பு மென்மையாகும், எலும்பு எளிதில் உடையும், வலி அதிகம், நடக்கும்போது வலி அதிகமாகும், எலும்பு தேய்மானம் அதிகமாகும். ஸோ கால்சிட்ரையாலை எப்படி மேம்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது காலை நேரத்தில் வெயில்ல நடக்கணும். ஒரு 30 மினிட்ஸ் வரைக்கும் டைம் எடுத்து நடக்கலாம். விட்டமின் டி இருக்கிற உணவுகள், மீன், முட்டை, பால், தயிர் அதிகமாக எடுத்துக்கலாம். ஸோ கால்சியம் உணவுகள், கீரை, பால் பொருட்கள் வந்து மேஜரா இருக்கு, அதை எடுத்துக்கலாம். உடற்பயிற்சி எலும்புகளையும் உடலையும் வலுப்படுத்தும். ஸோ இப்படிலாம் வந்து உங்களுடைய கால்சிட்ரையோல நீங்க மேம்படுத்திக்கலாம். ஒத்து வராத பழக்கங்கள்னு என்ன நல்லா சொல்லலாம்னா, எப்பவுமே சூரிய ஒளியில படாமையே இருப்பது, ஜங்க் ஃபுட் அதிகமா சாப்பிடுறது, உடற்பயிற்சி அதிகமா செய்யாம இருக்கிறது, இதெல்லாம் வந்து உங்களுடைய கால்சிட்ரையோல குறைக்கிறதுக்கான வழிவகைகளை நீங்களே ஏற்படுத்திக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய எலும்புகளை வலுவாக்கு, இன்றைய ஆரம்பி 10லிருந்து 15 நிமிடம் தினமும் வெயில்ல கண்டிப்பா நடக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுடைய எலும்புகள் 100% வலுவாக இருக்கும். ஆரோக்கியத்திற்கு, உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு வாழ்க. உங்கள் எலும்புகள் மற்றும் பற்கள் என்றும் வலுவாக இருக்கும். ஆரோக்கியம் வாழ்க. அடுத்த வீடியோல வேற ஒரு ஹார்மோன் பத்தி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்ன ஒரு என்கரேஜ் பண்ணி, அட்லீஸ்ட் நல்லா இருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருந்தது, உபயோகமா இருந்தது, ஏதாவது சம்திங், இல்ல உங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்ற ஏதாவது விஷயமா இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.